நேற்று சந்திரகிரகணம் ராத்திரி 9:45 ஆரம்பித்து ராத்திரி விடிய அதிகாலை 1:25 வரையில் கிரகணம் நடந்திருக்கு. அது மாதிரி தமிழகத்திலையும் நிறைய கிரகணம் நடந்துக்கிட்டே இருக்கு. ஆட்சி கிரகணம் பிடிச்ச ஆட்சியாக இருக்கிறது. ஆகவே ஆட்சி மாற்றம் வேண்டும் என்பது தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கமாக இருக்கிறது. டிடிவி தினகரன் கடுமையான குற்றச்சாட்டுகளை பாஜக தலைவர் மேல கேட்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? என்ன நடக்குது? இது தொடர வேற யாரும் கேட்குறீங்களா? டிடி சாரை பத்தி வேற யாரும் கேள்வி கேட்குறீங்களா? கேட்டா இப்ப இல்லை, எல்லாம் சேர்த்து ஒரே இதில் சொல்லுங்க. டிடிவி தினகரன் விமர்சிச்சுட்டே இருக்காரு. மதிப்புக்குரிய டிடி சார் அவர்கள், நான் ஏற்கனவே மதுரையில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் சொல்லியிருக்கிறேன். 2001 தேர்தலில் நான் திருப்பி அதையே சொல்றேன். 2001 நடந்த தேர்தலில் ஒரு முக்கியமான பங்கு என் போன்றவர்கள் உயர்நிலை வருவதற்கு அவர் காரணமாக இருந்தவர். அவர்களோடு நமக்கு எந்த கருத்து வேறுபாடும் இதுவரையிலும் இருந்தது கிடையாது. அதிமுக கட்சிக்குள் அவர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தது. நான் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் 2017 நான் பாரதிய ஜனதா கட்சியிலே மதிப்புக்குரிய அமித்ஷா அவருடைய முன்னிலையிலே டெல்லியில போய் சேர்ந்தேன். அதன் பிறகு சட்டமன்ற கட்சி தலைவராக, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவராக நான் பொறுப்பேற்று, அதன் பிறகு எனக்கு முந்தைய மாநில தலைவருடைய பதவி காலம் முடிந்த பிறகு மாண்பு உள்துறை அமைச்சர் மாண்பு அமித்ஷா அவர்கள், மாண்பு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், மாண்பு அகில இந்திய தலைவர் JP நட்டா அவர்கள் எல்லோரும் அவருடைய ஆலோசனை பேரில் தேர்தலிலே பாரதிய ஜனதா நடந்த கட்சி தேர்தலில் போட்டியிட்டு மாநில தலைவராக மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருடைய ஆசீர்வாதத்தோடு நான் கட்சி பணி ஏப்ரல் 12ஆம் தேதியிலிருந்து கட்சி பணி இன்று வரையிலும் தொடர்ந்து காலையிலும் மாலையிலும், காலை ஒரு இடத்திலும் மாலை இன்னொரு இடத்திலும், மாலையிலும் மாநிலம் முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கிறேன். இதில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் ஏப்ரல் மாதம் நடக்கும்போது NDA கூட்டணி அமைத்து அதில் மதிப்புக்குரிய EPS அவர்களை தலைவராக அறிவித்து சென்றார். நான் EPS அவர்களை தலைவராக அறிவிக்கவில்லை, அவர்கள் அறிவித்தார்கள், நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். நான் அகில இந்திய தலைமையுடைய ஒரு மாநில தலைமை, அகில இந்திய தலைமை என்ன சொல்லுகிறார்களோ அதைத்தான் நான் கேட்க வேண்டியது என் பொறுப்பும் என்னுடைய கடமையும் கூட. இதில் 2019ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக எங்களோடு இருந்தது. அப்பொழுது மதிப்புக்குரிய டிடி சார் எங்களோடு இல்லை. அவர் தனி கட்சி ஆரம்பித்து அதுக்கு முன்னால் பல்வேறு நிகழ்வுகள், அரசியல் மாற்றங்கள், பல்வேறு அரசியல் மாற்றங்கள் பிறகு அவர் தனி கட்சி ஆரம்பித்து அவர்கள் 2019ஆம் ஆண்டு ராமநாதபுரத்தில் நான் போட்டியிட்ட போது கூட அவர்கள் குக்கர் சின்னத்திலே அவர்கள் கட்சி சார்பாக போட்டியிட்டார். அதன் பிறகு 2021 சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுகவோடு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்து 65 இடங்களை பெற்றது. நாங்கள் 4 இடங்களை பெற்றோம். 66 சட்டமன்ற உறுப்பினர், நாங்கள் 4 சட்டமன்ற உறுப்பினர், பாட்டாளி மக்கள் கட்சி 5 சட்டமன்ற உறுப்பினர். அதன் பிறகு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் மதிப்புக்குரிய டிடி சார் அவர்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எங்களோடு சேர்ந்தது. ஆனால் அதிமுகவோடு இல்லை. அதன் பிறகு மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் இந்த கூட்டணியை உருவாக்கிறார். அப்போ பல இடங்களில் நான் பேசும்போது NDA கூட்டணியில் பாராளுமன்ற தேர்தல் எங்களோடு இருந்திருக்கிறார்கள், அவர்கள் எங்களோடு தொடர்ந்து பயணிப்பார்கள் என்று நான் பல இடங்களையும் சொல்லியிருக்கிறேன். டிடி சார் கூட கேட்கும்போது நயினாரிடம் கேளுங்கன்னு சொல்லும்போது நான் அதே பதிலை செப்டம்பர் 1ஆம் தேதி நான் ஏற்கனவே பூரி தேவனுடைய அந்த பிறந்த நாள் விழாவில் கலந்து கொண்டு அன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆனால் அவர்கள் அப்பொழுதெல்லாம் எதுவும் சொல்லவில்லை, அதுக்கு முந்தி எதுவும் சொல்லவில்லை. நான் ஏற்கனவே பலமுறை போன்ல கூட நான் பேசியிருக்கிறேன் டிடி சார் அவர்கள். அப்போ அவர் எது இருந்தாலும் ஒரு நல்ல முடிவு வேணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் ஃப்ராங்கா சொல்றேன். ஏன்னா
அரசியல் உள்நோக்கமோ எனக்கு அரசியல்ல இன்னும் பெரிய இதா வரணும், என்ன பெருசா நினைக்கணுங்கிறதுக்காக நான் எதுவுமே நான் சொல்லலை. பேசியிருக்கேன். அப்போ சீக்கிரமா எல்லாம் நல்ல முடிவு பண்ணுங்கன்னு சார் பல முறை நான் பேசியிருக்கிறேன் ஃபோன்லேயும். பெரும்பிடுகு முத்தரையருடைய நினைவு நாள் வரும்போது கூடவே இன்னும் பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். திருச்சியில தினமலருடைய நிறுவனர் அந்த முதலாளி வீட்டினுடைய ஒரு 60வது நிகழ்ச்சியிலும் நான் கூட இருந்து பேசியிருக்கேன், சந்திச்சிருக்கிறேன். அப்பொழுதுதான் மதிப்புக்குரிய டிடி சார் எதுவுமே கருத்து எதுவுமே சொல்லலை. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து நயினார் தான் காரணம், அவர் முன்னாள் மாநில தலைவர் கூட இபிஎஸ் முதலமைச்சர் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனா திருநெல்வேலி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் எல்லாருமே சாட்சி. திருநெல்வேலியில் நடந்த 5 பாராளுமன்றத்தினுடைய பூத் கமிட்டி மாநாட்டில் மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய முன்னிலையிலே எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக வேண்டும், கடுமையாக உழைக்க வேண்டும். காரணம் இன்னைக்கு 20க்கு 25, 30% மேல வாக்குகள் வைத்திருக்கிறது பெரிய கட்சி. மாண்புமிகு டிடி சார் அவர்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சட்டமன்ற தேர்தலில் கூட 165 இடங்கள்ல போட்டிட்டாங்க, 2.2% வாக்குகளை பெற்றார்கள். சிறிய கட்சி பெரிய கட்சி என்பது முக்கியம் அல்ல, கூட்டணி தான் முக்கியம். அதனுடைய அடிப்படையில் தொடர்ந்து இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நான் எல்லா இதிலும் பேசிட்டு தான் இருந்தேன். ஆனா 2 நிகழ்வுகள் எப்படின்னா, மதிப்புக்குரிய ஜான் பாண்டியன் அவருடைய நிகழ்வு மாநாடு நடந்தது திண்டுக்கல்ல, அது அவருடைய கட்சி மாநாடு. அங்கே நான் வந்து ஆனா அவர்கள் அழைக்கவில்லை என்கின்ற ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. அதே மாதிரி திரு ஜி கே வாசன் அவருடைய அந்த அழைக்கவில்லை என்று சொல்கிறார்கள், அதுவும் அவருடைய கட்சி. இது இருந்தால் கூட நான் காரணம் என்பது சொல்வது எந்த அடிப்படையில் என்பது எனக்கு அது புரியல. அதை முன்னாடியே சொல்லியிருந்திருக்கலாம், ஒரு 2-3 மாசம் முன்னாடி என்ன போட்ட அன்னைக்கே கூட சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா இப்போ எந்த அடிப்படையில மதிப்புக்குரிய டிடி சார் சொல்றாங்கிறது எனக்கு அது விளங்கல. திருநெல்வேலி பாய்ச்சல சொன்னா விளங்கல, அது கன்னியாகுமரி சொல்லலாம், அது திருநெல்வேலி சொல்லலாம், எனக்கு என்னன்னு விளங்கல. கன்னியாகுமரி இல்லையா, எனக்கு கொஞ்சம் தொடர்பு உண்டு. செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு, ஏன்னா எல்லாரும் வந்து ஒன்றிணைய வேண்டும் சொல்லி நான் மட்டும் சொல்லல, பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இப்ப ஹெச் ராஜாவும் சொல்லியிருக்காரு, பிரேமலாதாவும் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து எல்லோருடைய எண்ணமும் அப்படிதான் இருக்கு, எல்லாரும் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் திமுகவை எதிர்கொள்ள முடியும் சொல்லி செங்கோட்டையன் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது என்னன்னா, ஆரம்ப காலத்துல அதை தான் நானும் சொல்லிட்டேன். அதை வந்து நான் பல தலைவர்களிடம் நான் சொல்லியிருக்கேன், பல தலைவர்களிடம் நான் பேசிட்டேன், பல தலைவர்கள் எல்லா தலைவர்களும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாலும் ஜெயிக்க முடியும்னு எல்லா தலைவர்களையும் அதுல மாற்றுக்கிறது கிடையாது. இன்னைக்கு நடைபெறுகிற திராவிட முன்னேற்ற கழக அரசு அது ஒரு நியாயமில்லாத அரசாக, மக்கள் விரோத அரசாக, பாலியல் வன்கொடுமையில் இணைந்த அரசாக, மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன், சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, 24 லாக்அப் டெத்து, கள்ளக்குறிச்சியில் 60 பேர் ஒரு வருஷம் தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் 60 பேர் செத்துக்கிட்டே இருப்பாங்க. அரசாங்கம் சாராயம் குடிச்சு செத்த ஆளுக்கெல்லாம் 10 லட்சம் கொடுப்பாங்க. ஆனா ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்து போயாச்சுன்னா 1 லட்சம் தான் கொடுப்பாங்க. ஆனா மக்கள் நிலைமை என்னன்னா, இப்ப சாராயம் குடிச்சு செத்து போனா கூட பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு மனநிலைமை கூட மக்கள் மத்தியில வந்திருக்கு. செங்கோட்டையன் வந்து கட்சியில இருந்து நீக்கப்பட்டிருக்காரு. சரிங்க, பாஜக வர வைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏதாவது வாய்ப்பு இருக்கா? நீங்க என்ன நோக்கத்தோட கேட்டீங்கன்னு தெரியும். அது ஒரு கட்சி, நாங்க கூட்டணியில இருக்கிறோம். கூட்டணியில இருக்கும்போது அது வந்து என்ன, அது அந்த கட்சியினுடைய தலைவருடைய நிர்வாகத்தில் உள்ளது. கட்சியில நாங்க கூப்பிட முடியாது. ஒரு கட்சியில கூட்டணியில் இருக்கும்போது இன்னொரு கட்சியில நாங்க வந்து அப்படி அழைப்பது நாகரிகமான ஒரு செயல் கிடையாது. செங்கோட்டையன், சசிகலா இவங்க இல்லாத அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பின்னடைவை சந்திக்கும்னு நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்தவரையில இந்த திமுக அரசு இருக்கக்கூடாது, திமுக அரசுக்கு மாற்று அரசு வேண்டும். அதனுடைய அடிப்படையில் எல்லாரும் ஒன்றா சேர வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். இன்னும் தேர்தலுக்கு ஒரு 8 மாசம் இருக்கு. இந்த கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்குது.
நீங்க வலுவான கூட்டணியை ஆனீங்க. இப்ப ஒரு வாரத்துக்கு ஒருத்தர் அப்படியே கொஞ்சம் வெளியில போற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. அவங்க இன்னும் 2 பேர் உங்கள்ட்ட கூட்டணியில் இருந்த 2 பேர் வந்து அடுத்த கூட்டணிக்கு வரல. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க கூட்டணியை பத்தி இறுதி செய்யல, தேமுதிகவும் இறுதி செய்யல. இது போன்ற நிலையில எதிராளி இன்னும் உங்களோட மிகப்பெரிய பலமான எதிராளியை நீங்க எதிர்கொள்ள வேண்டிய நிலை அப்படிங்கும்போது ஒரு தோல்வி நிச்சயம் தானோ அப்படிங்கிறத நினைச்சே தேர்தலை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படுமா? வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற நிலையில தான் நாங்கள் தேர்தலை சந்திப்போம். எம்ஜிஆர் சொன்ன மாதிரி தோல்வியை பிறருக்கு கொடுத்தே பழக்கப்பட்டவர்கள்.